ஏயா அநியாயத்துக்கு ஒரு பொம்பளோட ஒரு இங்கிருந்து தீன்ற அளவு கூட என்ன சீண்டால போறான். உன்னை தொடாம போறான். அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட பொம்பளையா இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் ஒரு பொம்பளை கூட நம்மள மதிக்கல. இனிமேல் அந்த உசுறு தேவையா? கண்டிப்பா தேவையா இல்ல. சாவணும். என்ன பண்ண? சாவணும்னு முடிவு பண்ணிட்டேன். சாவலான்டா? ஆமா. சாவறதுக்கு ஒரு ஐடியா சொல்லு. சாவறதுக்கு ஒரு ஐடியா? ஆமா. நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஒரு பொம்பளைக்காக சாவறன்னு சொல்றாரு. ஒரு பொம்பளை மதிக்கல, இனிமேல் இந்த உசுறு தேவையே இல்ல. சாவறதுக்கு ஒரு வழி சொல்லு. என்னடா வழி சொல்றது? யோசி மலார்னு சொல்லு. என்ன செய்யலாம்? என்னப்பா செய்யலாம்? என்னப்பா தூக்குமாடி சாவு. தூக்கு போட்டா எட்டத்தில கவுரு போட்டு எட்ட நின்று நானும் பார்த்தேன். அப்பையும் தான் சாவு வல்லையே, பல போன ஏ முசுறு அப்பையும் தான் போகவில்லையே. பொட்டிக்கா அவரு கூட உடுக்கு பிட்டத்தில கவுரு மாட்டி எட்ட நின்று நானும் பார்த்தேன். அப்பையும் தான் சாவு வல்லையே, பல போன ஏ முசுறு அப்பையும் தான் போகவில்லையே. என்ன பண்ண? அண்ணா ஒரு பொம்பளை நம்மள மதிக்கிறேன், இனிமேல் உங்க உசுறு தேவையில்லையே. நீ சொன்ன மாதிரியே விட்டத்துல தூக்கு போட்டேன், விட்டத்துல கவுரு போட்டு எட்ட நின்று நானும் பாக்குறேன். நமக்கு சாவு வருமா வருமா வருமானு சண்டால சாவே வரலடா. ஏண்டா விட்டத்துல கவுரு போட்டு எட்ட நின்னு பார்த்தா எப்படிடா சாகு வரும்? அப்புறம் ஏண்டா கவுரு கழுத்துல கவுரு போட்டாதான்டா சாகு வரும். கழுத்துல மாட்டி தொங்கணுமா? ஆமா. ஏன்டா அப்படி தொங்குறப்ப நாக்கெல்லாம் பிதுங்கிட்டு வெளியே வந்துடாத. ஐயோ அது என்னமா கஷ்டமா இருக்குது. வேற ஏதோ சொல்லு. வேற சரி, காய கசுர ஏதாவது ஒண்ணு தின்னுட்டு சாக வேண்டியதானே? அட காய் கசுரே, முட்டை மூருங்க காய் 3 மாசம் தின்னு பார்த்தேன். அப்பையும் தான் சாவு வல்லையே, பாலா போன ஏ முசுறு அப்பையும் தான் போகவில்லையே. காயா கசுரோ திங்க சொன்னேன். ஆமா, நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற? நானும் காயோ கசுருந்தா முட்டை முருங்காய் 3 மாசம் கூட திங்கறேன். முட்டை முருங்கைக்காய் 3 மாசம் திங்கறேன். நமக்கு சாவு வருமா வருமானு பாக்குறேன். சண்டால சாவே வரல. முட்டை முருங்கைக்காய் தின்னா வச்சுக்கோ, வர்ற சாவு கூட போயிருமடா. ஏண்டா இப்படி எல்லாமா சாவற? நீ சாவற மாதிரி தெரியலையே. வேற ஒரு ஐடியா சொல்லு. ரயில் தண்டவாளத்துல முன்னாடி ரயில விட்டு பின்னாடி தலைய வச்சேன். அப்பையும் தான் சாவு வல்லையே, பலா போன ஏ முசுறு அப்பையும் தான் போகவில்லையே. ஏயா ரயில் தண்டவாளத்துல கழுத்து வச்சியா? அண்ணா நீ சொன்ன மாதிரியே போய் ரயில் அடிபட்டு சாவலாம்னு நேரா இங்கிருந்து தண்டவாளத்துக்கு போனேன். தண்டவாளத்துக்கு நான் போன உடனே ரயில் போச்சு. ரயில் போகட்டும், நம்ம அப்புறமே சாவலாம்னு நானும் தண்டவாளத்துல தலையை வச்சு ஒரு 4 பூரா படுத்துருக்கிறேன். முன்னாடி ரயில் போயிருச்சு, நான் பின்னாடி தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்துருக்கிறது. சாவே வரல. ரயில் போனதுக்கு அப்புறம் தலை வச்சா எப்படிடா சாவு வரும்? ரயில் வரதுக்கு முன்னாடியே வச்சு ரயில் மேல ஏறினாதான் சாவு வரும். அப்படி என்ன உடம்பு கடுப்பு தலை முண்டதெல்லாம் தனியா போயிடாது. சரி அப்படிதான் விடு. ஏதாவது ஒரு ஆறோ குளமோ ஏரியோ கடலோ பார்த்து உழுக வேண்டியதானே? ஆமா. முழங்காலு தண்ணியில 3 மாசம் நின்னு பார்த்தேன். அப்பையும் தான் சாவு வல்லையே, பலா போன ஏ முசுறு அப்பையும் தான் போகவில்லையே. அப்படியா? 3 மாசம் முழங்கால தண்ணியில என்னடா பண்ண? நீ சொன்ன மாதிரி ஆத்திரியா குளத்துல கொஞ்சம் சாவலாம்னு போய் முழங்கால தண்ணியில 3 மாசமா முழுகி முழுகி வெந்திருக்கிறேன். 3 மாசமா முழங்கால தண்ணியில? ஆமா.
சாவே வரல. சத்தியமா உனக்கு சாவு வராது. உன்கிட்ட வந்து இந்த கதையை கேட்கறனால எனக்குதான் சாவு வரும். ஏண்டா ஏண்டா பட்டா. டேய் கம்முனு மெட்ராஸுக்கு போ. எல்லாம் ஊரே கடல் போலதான் இருக்குது. அங்க போய் உளுந்து சாவு. அவ்வளோ தூரம் வேற ஏதாவது சொல்லு பாக்கலாம். வேற என்னது? சரி அதெல்லாம் விடு. எல்லாத்தையுமே பண்ணி பார்த்தேன். ஆமா. கடைசியா ஒரே ஒரு கடைசியா ஒண்ணே ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன? என்னன்னு கேளு. என்ன? பால் டயர் குடி. ஆமா. பால் டயர் வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல வச்சிருந்தேன். அப்பையும் நான் தாவவில்லையே. பலா போனையே முசுறு அப்பையும் நான் போகவில்லையே. சரிங்க இப்ப நீங்க பாருங்க பாட்டு. சரிங்க கந்தாளக்காரன் அடிச்ச அடி இது இவனுக்கு உகந்ததோ இல்லையோ, பின்ன இருக்குங்க. இவங்கிட்ட கதை கேட்கறதுனால இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு வந்துருமாட்டு. அப்படி வராது நம்ம. பால் டயர் குடிச்சியா? பால் டயர் எப்படி குடிச்சா? பால் டயர் வாங்கிட்டு வந்து பாக்கெட்லயே 10 நாளா வச்சிருக்கேன். நம்ம நம்ம. நமக்கு சாவு வருமா வருமானு பாக்குறதுக்கு என்னால சாவே வர வேண்டியதுடா. டேய் டேய் தொட்டமம்முடா. ஏழ்ரை பஞ்சமா கூட. சத்தியமா உனக்கு சாவு வராதுடா. சரி பந்தால அந்த புள்ள மறுபடியும் வருவால மாட்டாடா. போய் உலகத்துல இப்படி எல்லாமா இருப்பாங்க. நீ கொலைய மூடு. என்ன வேணும் இப்ப? நானெல்லாம் பொம்பளைக்காக சாவரம் நான் கிடையாது. டேய் செத்து இருந்தா 30 கும்பிட்டுருக்க நேரம். பெண்களை கண்டாலே தூர விலகி நிக்கிற பரம்பரை நம்ம பரம்பரை. ஆமா. பொம்பளைக்காக இப்படி இருக்க கூடாது. ஓகே ப்ரோ. உனக்கு என்ன தேவை? அந்த புள்ளைய வர சொல்லு. நான் என்னது காமிச்சு உன்னோட காமிச்சினா கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணிடுவாங்க. ஆனா என்னோட திறமையை காமிச்சு திறமைய நான் புள்ளைய செட் பண்ணிக்கிறேன். எப்படி காட்டுறதுன்றது என்கிட்ட வந்து கத்துக்கோ. ஓகே ப்ரோ. புள்ளைய அனுப்பிடு. ஏய் ரொம்ப முண்டங்கறாளா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆஹே. அருமையான பஞ்சத்தங்கம் நம்மளுக்காக வேண்டி பொருளை பாராட்டி அருமை என்னவர்கள் 10 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். ஆமா. அவர் அன்போட பக்கம்லாம் அரசப்பட்டாண்டு ஆண்டி. பெண்போட பக்கம்லாம் பெற்று பிறகு சொந்தமுறான தங்குவமாக அருள்மிகு திருப்பதி ஏழுமலை ஆசிரம் சபரிமலை கோபுரம் நம்முடைய காளியமுடைய கோபுரம் எப்படி வளருதோ அப்படி குடும்பம் எல்லாம் வளர வேண்டும். நன்றி வணக்கம். இன்னும் இந்த சீரான தீப ஒளியும் தெய்வீகமான திருசபையும் இன்னும் நம்மை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய வசிஷ்ட முனிவருக்கும் பத்தினி அருந்ததி அம்மையாருக்கும் பிறந்த நம்மளுடைய பகடைமாறு அனைவர்களும் மாமன் மைத்துனன் அண்ணன் தம்பி சுற்றார் உறவினர்கள் அங்கும் பங்காளிகளும் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டால் கூடி வாழ்ந்தால் சேர்ந்து கெடுவோரும் இல்லை பிரிந்து வாழ்வோரும் கிடையாதாம். அதுபோல விடுதலை புயல் பாரதியார் சொன்னது போல ஒன்றாக சேர்ந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வேணுகவத்தினி ஓங்காளியம்மனுடைய அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் முடிந்து மண்டல பூஜை நிறைவு நாளாக ஓரிரவு நாடகத்தில் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இல்லையா? ஏன் கொள்ளக்காரன் ஓய் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஆமா ஆமா ஆமா. இந்த நாடகம் யாரால அரங்கேற்றப்பட்டது? யாராலே? பெண்கள் நம்மளுடைய நாட்டு தமிழ்நாட்டு கண்கள். பெண்கள் நாட்டின் கண்கள். அதுபோல தாய் குலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாய் குலம் எல்லாம். ஆமா. அடேங்கப்பா. அதாவது பெரியவங்க பெரியவங்க இருந்தாலும் கூட அவங்களோட முன்னிலையில ஆமா பெரியோர்களுடைய முன்னிலையில இருந்து படாத அரும்பாடுபட்டு 10, 20, 50 ஓங்காளியம்மனுடைய கிருபையால வசூல் செய்து நாடகத்தை வச்சிருக்காங்க தாய் குலங்கள் எல்லாம். ஆமா. அப்பேற்பட்ட அதாவது ஒரு குருடனுக்கு கண் வெளிச்சியம் காட்டியது போல ஒரு பொதுமக்கள் எல்லாம் ஒரு துணையா இருந்தாலும் அதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும் இல்லையா? அந்த அம்மா பேருக்கு யாருமே ஆடாத நாடகம், யாருமே பார்க்காத நாடகம். எப்படி எனக்கு எத்தனை நாடகம், என்ன நாடகம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் பொட்டுல கூட பரவாயில்ல. மூஞ்சி பாப்பா அண்ணா பாப்பா இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் இப்படி என்னாச்சு? எதுவுமே பாருங்க. இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் காசு இப்படி பிடிச்சுட ஏன் ஊர் பத்தி எல்லாம் வந்து பிடிச்சா கம் பண்ற? நான் முடிச்சது உனக்கு ஒத்துது குறையுதா? அப்படி ஓங்காளியம்மனுடைய
மண்டல பூஜை நிறைவு நாளாக வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? நாகக்கன்னி திருமணம். நாகக்கன்னி திருமணம். ஆமா, சரி சரிங்க. நாகக்கன்னி கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை